திரு நித்யானந்தம், திரு டிடிவி தினகரன் பாஜக கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்கிறார். என்ன சொல்றாருன்னா, பாஜக கூட்டணியை விட்டு ஓபிஎஸ் விலகி சென்றது கூட்டணிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அவர் விலகி சென்றதற்கு காரணமானவர்கள் அவரை மீண்டும் கூட்டணியில் சேர்க்க முயற்சி எடுக்க வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணி ஒற்றுமையோடு செயல்படணும். கூட்டணியில் உள்ள கட்சிகள் வெளியேறாமல் பார்த்துக்கணும். கூட்டணியில் உள்ள அரசியல் கட்சியினரை திமுக கபலீகரம் செய்து விடாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. யாருனால அவர் வெளியில போனாரோ அவங்களே முயற்சி எடுத்து ஓபிஎஸ் உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ யாருனால வெளியில போனாருங்கிறத ஓபிஎஸ்ஸே சொல்லிட்டாரு. என்ன அதிருப்தி அப்படிங்கிறதெல்லாம் அவர் வெளிப்படையா சொல்றாரு. இப்போ பாஜக அந்த முயற்சி எடுக்குமா? ஓபிஎஸ் உள்ள கொண்டு வருவதற்கு அந்த முயற்சி எடுக்குமா? புதிய தலைமுறை நேர்பட பேசு நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை வீழ்த்த வேண்டும், இதுதான் ஒற்றை குறிக்கோள். இது இன்றைக்கு நேற்றல்ல, ரொம்ப நாளாகவே இப்படித்தான் பயணித்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறது. ஓபிஎஸ் அவர்களுக்கு நடக்கக்கூடாதது நடந்திருக்கிறது. அது நடத்தப்பட்டிருக்குன்னு சொல்லணும். நடத்தப்பட்டிருக்கு. அதனால் அது தவறு தான். அதை நம்ம ஏற்கனவே இங்கே பதிவு பண்ணியிருக்கோம். இப்போ யார் ஓபிஎஸ் வெளியே இருப்பதற்கு காரணமானவர்கள் என்று நாம் பொறுக்கி எடுத்து அவர்தான் சரி செய்ய வேண்டும் என்று சொல்வதை காட்டிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைமை யார்? அமித்ஷா காரணமானவர்கள்னு டிடிவி சொல்றாருல, அது ஒருவேளை இபிஎஸோட பிடிவாதம்னு நினைச்சு இபிஎஸ்ஸையும் சொல்லலாம், இல்ல அவரை சரி கட்டாத பாஜக தலைமையும் சொல்லலாம். யார வேண்டுமானாலும் அந்த காரணமானவர்களுக்கெல்லாம் நான் இடம் கொடுக்காமல் இதை நிர்வகிக்கின்ற, இதை சரி செய்கின்ற ஒரு பொறுப்பு அகில இந்திய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இருக்கிறது. அகில இந்திய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இருக்கிறது. அகில இந்திய தேசிய ஜனநாயக கூட்டணி மாறிடுச்சு அப்போது இருக்கிறது. அப்போ அவர்கள் மாநிலத்தில் யார் இதை பேசி எப்படி பேசி சரி செய்ய வேண்டும் என்ற ஆலோசனைகளையும் கொடுத்து தேவைப்பட்டால் அவர்களே இதை நடத்தி கொடுத்தால், ஒன்றாக்கி கொடுத்தால், ஒருவேளை திராவிட முன்னேற்றக் கழகத்தை தூக்கி எறிய வேண்டும் என்று இவர்கள் விரும்புவது நடக்கும். கூட்டணிக்கு தலைமையான திரு மோடி, திரு அமித்ஷா சொல்றீங்க? ஆமாம், அமித்ஷா தான். மோடி கட்சி விஷயங்கள் கிடையாது. அமித்ஷா இங்கே பார்த்தீங்க சொன்னா நம்முடைய எடப்பாடி அவர்கள், அவர் தான் வேணான்றாரு. இல்ல, அவரும் இங்கே தமிழகத்தினுடைய தலைவர் இல்லையா என்டிஏக்கு? அவர் டிடிவி தினகரனை சேர்த்துக்கலாமா கூட்டணிக்குள்ள அப்படின்னா அதுக்கு காலம் இருக்குன்றாரு. ஓபிஎஸ் சேர்த்துக்கலாமா அப்படின்னா காலம் கடந்து விட்டதுன்னு அவர் முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. அவருக்கு தலைமை யாரு? அமித்ஷா தானே. யாருக்கு? ஓபிஎஸ்க்கு, நம்ம எடப்பாடி அவர்களுக்கு. ஏனென்றால் அவர் மாநில தலைவர் என்டிஏக்கு. அகில இந்திய தலைமைக்கு அவர் கட்டுப்பட்டவர் தான். என்டிஏல அவர் இருப்பது உண்மையான கட்சி வேற, அவர் கட்சி வேற. ஆமா, கட்சி வேறு தான். அப்புறம் எப்படி தலைமையா இருக்க? பாரதிய ஜனதா கட்சி வேறு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேறு. ஆனால் அதிமுகவுக்கு தலைமை இபிஎஸ். அதிமுக தலைமையே இங்க இல்லைங்க. தனிப்பட்ட கட்சியை ஏன் வம்புக்கு இழுக்கிறீங்க? அனைத்து கட்சிகளுமே சேர்ந்து அது ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி. அந்த கூட்டணியினுடைய அகில இந்திய அளவில் தலைவராக இருக்கக்கூடியவர் அமித்ஷா அவர்கள். அது எனக்கு புரியுது. அதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்களே இபிஎஸ்க்கு தலைமையே அமித்ஷா தான் சொன்னீங்களா? அந்த ஏரியா தமிழகத்தினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர் யாரு? நம்முடைய விடுதலை எப்படி அறிவிச்சாங்க? தமிழகத்தில் இவருடைய தலைமையில என்டிஏ தேர்தலை சந்திக்கும் சொன்னாங்க. அப்ப அவர் தான் வேணான்றாரு ஓபிஎஸ். அவர் வேணாலும் அவருடைய கருத்து இப்ப சொல்றாருங்க. அவர் 10 வருஷமா அப்படிதான் பேசிட்டு இருக்கிறாரு. அவரை கொண்டு சரி செய்து இது என்ன எப்படி என்பதை அவருக்கு புரிய வைத்து, நமக்கு ஒரே எதிரி திராவிட முன்னேற்ற கழகம். நான் எவ்வளவுதான் நோட் பண்றது, அமித்ஷா ஒரு பாயிண்ட் நோட் பண்ணியிருக்கேன், இப்ப சரி செய்யுதுங்கிறதும் இன்னொரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட், அதையும் நோட் பண்ணியிருக்கேன். சரி, அதனால தினகரன் அவர்கள் சொன்னதை போல யார் இவர் பன்னீர்செல்வம் அவர்களை சந்திப்பதற்கு, மோடியை சந்திப்பதற்கு அனுமதி மறுக்க காரணமாக இருந்தார்களோ அவர்களை வைத்து இதை செய்ய வேண்டும் என்று சொன்னது. அவர் நம்முடைய எடப்பாடியை சொல்லுகிறாரா, நயினாரை சொல்லுகிறாரா, அல்லது அமித்ஷா அதை சரியாக கையாளவில்லை என்று சொல்கிறாரா? அதில் நாம் ஆழமாக போக வேண்டிய அவசியம் இல்லை. தினகரனுடைய கருத்து இது என்டிஏ சரி செய்ய வேண்டியது, என்டிஏ தலைமையில் இருக்கக்கூடியவர்கள் சரி செய்ய வேண்டியது. நீங்கள் என்டிஏல இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதிலாக அவர் சொன்ன ஒரு அழகான ஒரு வழி உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். நேரடியாக சொல்லலைன்னா கூட சரி, அதை எடப்பாடி அவர்கள் தான் சொல்ல வேண்டும் சொன்னார்.
பேட்டியில் பாருங்க சொல்லியிருக்காரு. அப்போ அவர் வந்து இதை சரி செய்யக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு எடப்பாடி அவர்களுக்கு இருக்கிறது என்று நேரடியாக சொல்லாமல் தான் என்டிஏவில் இருக்கிறேனா என்று சொன்னால் எடப்பாடி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இங்கே எடப்பாடி தான் முடிவெடுக்க வேண்டும். அப்போ என்டிஏவோட முதலமைச்சர் வேட்பாளர் யாருங்கிறத நாங்க கூடி முடிவு செய்வோம், அமித்ஷா முடிவு செய்வாரு அப்படின்னு சொன்னவரும் டிடிவி தினகரன். அமித்ஷா தனியா முடிவெடுக்க முடியாது. சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அப்பொழுதுதான் கட்சி வேறுபடும். வெவ்வேறு கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணி, இந்த ஜனநாயக கூட்டணி எல்லாம் ஒற்றுமையாக இருந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்தால் அவர் எந்த கட்சியில வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் பெரிய கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று வந்தால் அந்த பெரிய கட்சி அந்த கட்சியினுடைய தலைவரை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சேர்மனா எடுக்கலாம். அப்ப ஓபிஎஸ் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள வேணும்னு பாஜக விரும்புது. அப்போ உறுதியாக வேண்டும் விரும்புறது மட்டுமல்ல, ஓபிஎஸ்க்கும் என்டிஏல இருந்தாதான் மரியாதை. இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடியதுக்கு துடை தெரிய வேண்டும். ஆபத்தான கூட்டணின்னு திரு பண்டுட்டி ராமச்சந்திரன் சொன்னார். தேசிய ஜனநாயக பாஜக இடம் பெற்றிருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆபத்தான கூட்டணினாரு. அப்புறம் ஓபிஎஸ்ஏ தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய கல்வி நிதி குறித்தெல்லாம் ரொம்ப காட்டமான அறிக்கைகள்லாம் விட காட்டமான அறிக்கையெல்லாம் ஜெயக்குமார்லாம் விட்டுருக்காங்க. அதனால பண்டுட்டி ராமச்சந்திரன் சொல்வதை வந்து பெரிதா நாம எடுத்துக்க முடியாது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓபிஎஸ் வேணும்ன்றதான் பாஜகவுடைய விருப்பம் உறுதியாக. அதனால தான் மேலிடத்திலிருந்து ஓபிஎஸ் இடம் பேசுங்கள் அவர் சொன்னார்ல, சார் சொன்னார்ல ஒரு முக்கியமான பாயிண்ட், ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொன்னார்ல. அது வந்து அவரை அதிமுகக்குள்ள ஓபிஎஸ் அகாமடேட் பண்ணி அவங்களுக்கான பொறுப்புகளை நீங்க பிரிச்சு கொடுக்கறதோட சேர்ந்த ஸ்டேட்மெண்ட். அது அந்த ரெண்டு வார்த்தைக்குள்ள அவ்வளவு ஆழமான பொருள் இருக்கு. ஆனா திரு அமித்ஷாட்ட ஐடிசியில கேட்கிறாங்க, செய்தியாளர்கள் கேட்கிற போது அதிமுகக்குள்ள உட்கட்சி பிரச்சனையில நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ ஓபிஎஸ் சொல்ற டிமாண்டை ஏத்துக்கிறதா இல்ல இபிஎஸோட அழுத்தத்தை ஏத்துக்கிறதான்னு ஒரு பாயிண்ட் வந்தா விருப்பம் இருக்கலாம் ஓபிஎஸ் கொண்டு வரலான்னு. ஆனா ரெண்டு பக்கமும் வெவ்வேறு கோணங்கள்ல முரண்பட்டுல நிக்கிறாங்க. ஓபிஎஸ் விருப்பத்தை கோரிக்கையை அமித்ஷா ஏற்றுக்கொள்ளலாம், இபிஎஸ் ஏத்துக்க மாட்டார். ஆனால் இபிஎஸ் ஏற்றுக்கொள்வாரா என்றால் அது அவர்கள் கட்சி, அதுக்கான பொதுச் செயலாளர் அவர் தான். அந்த டிமாண்டை ஏத்துக்கிட்டாதான் நாங்க கூட்டணிக்குள்ள வருவோம்ன்றது. 2017ஆம் ஆண்டு தர்ம யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த பாரதிய ஜனதா கட்சி அப்போதும் அதிமுகவின் உட்கட்சி பிரச்சனை தானே அது தலையிட்டாங்க சார். இப்ப தலையிட மாட்டோம்ன்றாங்க அவங்க. தலையிட்டாங்க, ஆளுநர் கைகோர்த்து இணைச்சு வச்சாரு, அதெல்லாம் கரெக்ட். ஆனா இப்ப நாங்க உட்கட்சி பிரச்சனை வரும் என்பதுதான் என்னோட கருத்து. வரும்னு எதிர்பார்க்கிறேன். நிச்சயமாக ஓபிஎஸ் அவர்கள் ஒன்றுபட்ட அதிமுக தான் வேண்டும் என்று சொல்லுவார். சசிகலா அம்மையாரும் உள்ளே வருவார், ஒன்றுபட்ட அதிமுக வேண்டும் என்று சொல்லுவார். அதெல்லாம் அது கரெக்ட், எல்லாரும் டிமாண்ட் பண்ணுவாங்க. அத பாஜக நடத்தி வைக்குமா? கடந்த முறை நடத்தி வச்ச மாதிரி இந்த முறை நடத்தி வைக்கும்னு நம்புறாரு. கடந்த முறை எப்பொழுது பாஜக நடத்தி வைத்தது? துவக்கத்தில் நடத்தி வைக்கல. ஆமா, ஆளுநர் தானே ரெண்டு பேர் கையையும் பிடிச்சு இணைச்சு வச்சாரு. எப்ப நடத்தி வச்சது? திராவிட முன்னேற்ற கழகம் ஆருடம் சொல்லி இன்னும் 10 நாளில் சொடக்கின உடனே கவிழ்ந்து விடும், இப்படி செய்தால் கவிழ்ந்து விடும் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த அதிமுக ஆட்சி கவிழக்கூடாது, திமுக வரக்கூடாது என்ற நிலை வருகின்ற பொழுது அதிமுக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதான சூழல். திமுகவை ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றணும்னா எல்லாரும் ஒண்ணு சேரணும்னா செய்யும். இது வந்து தேர்தலுக்காக கூட்டணிக்காக பேசிக் கொண்டிருக்கிறோம். நாளைக்கு ஒரு கட்டாய சூழ்நிலை வரும். சட்டமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் வர்ற மாதிரி ஒரு பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழ்நிலை வரும்போது அங்கே யார் வழிகாட்டுவார்கள், யாருடைய சொல்லுக்கு மரியாதை இருக்கும் என்பதை எடப்பாடி புரிந்து கொண்டு ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களாக என்டிஏ தலைவராக இருக்கக்கூடியவர்கள் சொன்னால் கேட்டுக்கொள்வார். ஏற்கனவே அது நடந்திருக்கு. இபிஎஸ் கேட்டுப்பாரு, கண்டிப்பா கேட்டுதான். ஆனால் எந்த அடிப்படையிலே கேட்டுக்கொள்வார், எப்படி அதிமுக ஆட்சிக்கு வரும், யார் அதில் முதலமைச்சராக இருப்பார் என்பது அப்படி கூடுகின்ற பொழுது அவர்கள் முடிவு செய்து கொள்வார்கள். இதுவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து திருப்பி எனக்கு நேரம் எவ்வளவு நேரம் கொடுக்கறது? நானா? ஆமா, இன்னும் 8 மாசம் இருக்குங்க. 8 மாசம்